அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:17-18. நாம் கர்த்தருக்குள் எப்போதுமே இருப்போமானால், கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம். சூழ்நிலைகளினால் நம் சந்தோஷம் கெட்டு போகாது. இவ்வுலகத்தில் சூழ்நிலைகள் மாறும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமது சந்தோஷம் ஒரு சமயத்தில் கூடவும் அல்லது குறையவும் வாய்ப்புள்ளது. சூழ்நிலைகள் நம்மை ஆள இடம் கொடாதிருங்கள். ராஜாதி ராஜா இயேசு நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என இயேசு கூறுகிறார். எப்போதுமே குறையாதிருக்கிற நிறைவாயிருக்கிற சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஆவியின் கனியாகிய சந்தோஷம் நமக்குள்ளே குடிகொள்ளும். பரிபூரணம் அடைவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலும் நமக்கு புத்தி சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:4. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ரோமர் 14:17. இவ்விதமாக கர்த்தருக்குள் எப்போதுமே சந்தோஷமாயிருந்து நம்முடைய ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் என்றால், அதுவே நமது கால்களை மான்களின் கால்களைப் போல பலப்படுத்தி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணும். அல்லேலுயா! எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபம். எங்கள் சந்தோஷத்தின் சகாயரே, உமது சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே தாரும், என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன்.